இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. உபாகமும் 28வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகல காரியத்திலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, குடும்பத்தின் மத்தியில, வசிக்கிற இடத்துல, சமுதாயத்துல ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்க அநேக நாட்களாக கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை தர வேண்டும், எனக்கு ஒரு உயர்வை தர வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கலாம், செபித்து கொண்டிருக்கலாம். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்க எங்கெல்லாம் வெட்கப்பட்டு நின்றீங்களோ, எங்கெல்லாம் தலைகுனிந்து நின்றீங்களோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டு நின்றீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டு நின்றீங்களோ, கண்ணீர் வடித்து கொண்டு நின்றீங்களோ, அந்த இடத்துல ஒரு மேன்மையான பாத்திரமாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உடைய கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. நீங்க தேவ சமூகத்திலே ஜெபித்ததான ஜெபங்கள் வீணாய் போவதே இல்லை. உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு மேன்மை கடந்து வரப்போகிறது. கர்த்தரே உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எத்தனை மனிதர்கள் உங்களை தூசித்திருக்கலாம், நிந்தித்திருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை வேண்டாத ஒரு கல்லை போல தூக்கி எறியப்பட்டவர்களா இருந்திருக்கலாம், உங்க குடும்பமே உங்களை தள்ளி வைத்திருக்கலாம், உங்களை குறித்து அவதூறாய் பேசி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, வெளிநாடுகள்ல, வெளி மாநிலங்கள்ல ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.